Hi, hello, and welcome to our channel. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை நாட் டு லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு தத்துவம் சொல்லி ஆரம்பிப்பேன்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த காலத்தில் வந்து இந்த ரீல்ஸை வந்து அதிகமாக ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. பிடிச்சா பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட பழகிறவங்களும் ஸோ பிடிச்சா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு தத்துவத்தோட நம்ம இப்போ ஷோக்குள்ள போறோம். நைஸ் பஞ்ச். ட்ரை நாட் டு லவ் அப்படின்னு சொன்னேன்ல. என்ன அப்படின்னா இங்க வந்து சில செட் ஆஃப் மீம்ஸ், சில வீடியோஸ்லாம் வந்து இவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க என் டீம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நான் சிரிக்காம இருந்தேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அப்படி சப்போஸ் சிரிச்சிட்டேன் அப்படின்னா இவங்க ஏதோ டேர் தர போறாங்களா? என்னது இதான்ப்பா டேரு. அதாவது கயிறு வாங்கி நீங்க தூக்கல மாட்டிப்பல அந்த மாதிரி தான். ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு பேப்பரு, அந்த டேரை நீங்க பண்ணிக்கணும். ஓகே, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சூப்பரா இவங்க வந்து டேரையும் கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை தடவை சிரிக்கிறது வாய்ப்பு கொடுத்தா தானே இதை பண்ணணும். சரி, இதுல என்ன இருக்குன்றத வந்து நம்ம டேர் பண்றப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். யாருக்கிட்ட என்கிட்டே வந்துட்டானுங்க, நான் சிரிப்பேன்ற நம்பிக்கை வேற இவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சு, நான் சிரிக்கல. நான் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிரிக்கிறேன். இதே ரூல்ஸ்ல இருக்கு தானே? இல்லை இப்பயும் சிரிக்க கூடாது, முன்னே இருக்கணுமா? நீ ஏன் சிரிக்கிற? ஓகே தானே? அடுத்து போலாமா? ஸோ அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்கலாம். நான் கூட ஒரு அடிச்சோன்னு உண்மையாவே பாடியில இருந்து ஸ்கின்னு தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் முத்து பார்த்தா தான் தெரியுது பொம்மைன்னு. ஆமா, இந்த வீடியோ பார்த்து எப்படி சிரிப்பு வருது? உங்களெல்லாம் சிரிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் சிரிச்சிட்டேன். என்ன தம்பி என்னாச்சு? இப்போ இந்த டேர்ல இருந்து ஒண்ணு எடுக்கணும், கரெக்டா? எம்பெருமானே, முருகப்பெருமானே, இயேசு சாமி, அல்லா, எல்லா கடவுளும் என்ன வந்து நல்லா பார்த்துடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரால தானே கட்டணும். தலைகீழ இருக்கா? டாக் வித்தவுட் க்ளோசிங் யுவர் மவுத் ஃபார் அ மினிட். அப்படின்னா எப்படி இது? லிப்ஸ் தொடாம. அப்ப லிப்ஸ் தொடாமன்னு எழுதிருவேன். மவுத்தை தான் க்ளோஸ் பண்ணாம பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பேசும்போது மவுத் ஓப்பன்ல தான் இருக்கும். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப விஷயம்னா என்ன பண்றது தெரியல. நான் ஏதோ தின்னுட்டு பேசுற மாதிரி இருக்கு. அதே வாய்ஸ்லாம் வேற யாரோ ஒரு வாய்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் சுகரா இருக்குதான், நல்லா வந்து நீளம் அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ வந்து இந்த நேரம் வந்துச்சுன்னு வந்துச்சா தெரியுமா பண்ணிட்டான். சூப்பரா, ஓகேவா? அப்பா இது ஒண்ணு முடிஞ்சிச்சு. ஸோ இது வேண்டாம். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஆமா, அவன் பையன் தானே, அவன் எதுக்கு இதை போட்டிருக்கான்? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ உங்க யாருக்காவது வந்து இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி போட்டாங்க? 主不谈钱，咱们只谈缘，一共是18880元，一位爱情买单，一位个好姻缘，我哑巴直黄脸又不能言，只要你有钱，你与谁都是缘，就算是缘，是来拉屎的吧？给你开会员，人往高处走。那水往低处流，人生何所求？抱负和自由。我这死猪不怕那开水烫，我这烂泥扶不上你的高墙。我要什么姑娘？我凭什
什么车法？我睁眼看世界呀，你是。 ஆக்சுவலி அந்த லாஃபிங் வீடியோ மாதிரி இல்லை அந்த பாட்டு ஏதோ அதுவுமே நல்லா இருக்குல்ல வைப்பு. வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வா. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே. ஓ ஸோ இமீடியட்டாக செலிப்ரிட்டி until someone finds you. செலிபிரிட்டியா? இமிட்டேட் செலிபிரிட்டியா? ஓ இமிட்டேட்டா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இமிட்டேட் செலிபிரிட்டி நீங்க கண்டுபிடிக்கணுமா? அதுதான் ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷார்ட் வைக்கணும். ஆக்சுவலி நான் இப்படி தான் கம்போஸ் பண்ணேன். பட் மீன்வைல் சாருக்கு வந்து அது பிடிக்கலன்றனால நான் வந்து மாற்றிட்டேன். கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நான் பண்ண இந்த செலிபிரிட்டி யாருன்றது செலிபிரிட்டி மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கு யாராவது தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ. Hey, I've seen this one. This is a classic. குரலுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபார்ம் இருந்ததுன்னா அதையே கிஸ் பண்ணலாம். ஆனால் குரலுக்கு தான் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லையே. குரல் வளையத்துக்கு தான் இருக்கு. உன் கழுத்திலே வாழ்ந்து அங்கேயே செத்து போகணும் நிக்கி. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் 2 தடவை தான் சிரிச்சிருக்கேன். இன்னும் 3 பாக்கி இருக்குது, பார்ப்போம். சிரிக்கிறேன் நான். ஓகே, சிரிப்பு வரல. அடுத்த வீடியோவுக்கு போவோம். ஆக்சுவலி இவங்க சிரிப்பு வர மாதிரிலாம் வைக்கல, நிஜமாவே சிரிக்கக்கூடாதுன்றதுக்காகவே வீடியோஸ் வந்து அள்ளி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் தேவையா? வந்தோம்மா, 4 பேர்த்த பார்த்தோம்மா, ஃபோட்டோ எடுத்தோமான்னு போயிருக்கோம். தேவையில்லாமல் உட்காந்துட்டு அங்கே மூன் வாக் பண்ணுறேன் மான் வாக் பண்ணுறேன்ட்டு குளிச்சுட்டு தான் போனது மிச்சம் இல்லை? தெலுங்கு சினிமாக்காரவனுங்க அல்டிமேட்ல ஆக்சுவலி சிபிஆர்லாம் வந்து எல்லாருமே வந்து இப்படி 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 தானே வச்சு இப்படி பண்ணி தான் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க அதுவும் யாரு ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து அப்படின்னா அவருக்கு உசுர் வந்துருச்சு. சூப்பர், நைஸ்டா. இந்த வீடியோ தான் ஆக்சுவலி இருக்கிறதுலே உண்மையாகவே நல்லா சிரிப்பு வர வச்ச வீடியோ. ஸோ இப்போ இதுக்கு டேட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 இருக்குது. இந்த 3ல் வந்து இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அச டாங்கி இங்கி டைஸ் ஃபாதர்ஸ் ப்ரைஸ் இங்கி பிங்கி பாங்கி. இது வேணாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அச டாங்கி இங்கி டைஸ் ஃபாதர் ப்ரைஸ் இங்கி பிங்கி பாங்கி. ஸோ இதுதான் எடுத்திருக்கேன். அப்பனே முருகா, நல்லா சீட்டை எடுத்து கொடுப்பா. கரெக்டாக கட்டணா? Attempt the first dance reel when you open your Insta feed. வாங்க, யாராவது வந்து செக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு தான்.
என்ஜாய் பண்ணுமா? மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை தட்டிட்டு அது பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் சும்மா டிங்குன்னு தட்டி விடுங்க, சவுண்டு வரும். ஸோ அடுத்து உங்களை வந்து ஒரு ஷோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் ராபி அண்ட் த என்டையர் டீம்.